भजो नित्य गोविंदा नित्य गोविंदा श्याम सुंदर राज कलियुग की अवतार स्वामी कलियुग की இங்கே வரவேற்கிறேன். சடோரி செயல்முறை தியானம். உட்காந்துக்குங்க. அதில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப அரிது இதில் கலந்துக்கிறது. ஏன்னா நீங்கள் புக் பண்ணால் கூட அந்த வாய்ப்பு கிடைக்காது. தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். 2 வருஷம் கூட ஆகும் வந்து கலந்துக்கிறதுக்கு. நிறைய பேர் புக் பண்ணி வச்சு ஃபீஸை கட்டிட்டு வர முடியாமல் இருக்காங்க. இது என்ன பண்ணுது இந்த தியானம்? இதில் என்ன சூட்சுமம் அடங்கியிருக்கு அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் சொல்கிறேன். தெரிஞ்சுட்டு நம்ம உள்ள போகலாம். சடோரி அப்படின்னா மனமற்ற நிலை அப்படின்னு அர்த்தம். என்லைட்மெண்ட், சடன் என்லைட்மெண்ட் அர்த்தம். ஒரு ஞானம் அடைஞ்சிட்டார் ஒருத்தர் அப்படின்னா அவர் மனம் வேலை செய்யாது. சமாதியில் இருப்பாங்க. சமாதியில் கூட தன்னுணர்வுன்னு ஒன்று இருக்கும், விழிப்புன்னு ஒன்று இருக்கும். பட் ஞானத்தன்மையில் அது இல்லாமல் போய்டும். அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு வரலாற்றில். நிறைய நமக்கு முன்னோர்கள் அது பண்ணியிருக்காங்க, அதில் அடைஞ்சிருக்கிறாங்க. எப்படியாவது அடுத்தவங்களுக்கு கொண்டு கொடுத்துடணும் அதை அப்படிங்கிறதுக்காக பல்வேறு பேரும் பல்வேறுபட்ட வழியில் முயற்சி பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதுக்காக நிறைய ஒரு வழிமுறையில் சூத்திரங்களை உருவாக்கியிருக்காங்க. கொடுத்து போயிருக்காங்க. அது அப்படி அப்படியே அடுத்தவங்களுக்கு வருது. ஒரு 20,000 வருஷமாக அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இடையில வந்த ஒரு சில ஞானிகள் என்ன பண்ணிடுவாங்க, அதை மீண்டும் மீண்டும் மெருகேற்றிருக்கிறாங்க. முதல் தடவை பல்பு கண்டுக்கும் மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அதை எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த மாதிரி வரவங்க அந்த டெக்னிக்கை ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்குள்ள பரிசோதனை பண்ணி புதுசு புதுசாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ 20ஆம் நூற்றாண்டுலாம் ரொம்ப ஒரு பெரிய ரெவல்யூஷன் அதை பண்ணினாங்க ஒரு சிலர். அந்த ஞானத்தன்மைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை சாதாரண மனிதனால் அடைய முடிகிறது இல்லை. கர்மா பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போ இவங்களோட ஆத்ம சக்தியை வச்சு வித்தின் செகண்டில் அவனை டேஸ்ட் பண்ண வச்சிடுறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு பண்ணார். ஒரு செகண்டில் அப்படின்னா என்ன அப்படின்னு காமிச்சுட்டு அதை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால முடியாது. இன்னும் சிரதை அதிகமாகவும் கடுமையாக பயிற்சி பண்ணி அந்த நிலையை அடைஞ்சிருவாங்க. இலக்கே தெரியாமல் அதை நோக்கி பயணம் போகிறதோட இலக்கு இப்படி தான் இருக்குன்னு காமிச்சு கொடுத்துறது. அந்த மாதிரி ஒரு சில ராமகிருஷ்ண பரமஹம்சர் பண்ணார். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. புத்தா நிறைய பண்ணார். ஸ்ரீகிருஷ்ணா நிறைய பண்ணார். பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தினாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னோட கால் பெருவரில் வச்சு விவேகானந்தர் ஆக்னி சக்கரத்தில் அழுத்தி பண்ணார். புத்தா ஒரு பார்வையில் பண்ணார். அப்படி நிறைய பண்ணியிருக்காங்க சக்தியை பயன்படுத்தி. ஆனால் பெரும்பாலும் இந்த சடோரி தியானம் கொடுக்குறோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, அந்த ஆன்மீக ஏக்கம் இருக்கிற உள்ள ஒரு சமாச்சாரம், அந்த ஏக்கம் இருக்க ஆளுங்களை எடுத்து அவங்களுக்குள்ள அதை கொடுத்து அந்த ஆன்மீக பரிணாம வளர்ச்சி அடைய செஞ்சு அவங்கள ஞானத்தன்மை கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த சடோரி தியானம் கொடுக்குது. ஆனாலும் இதில் வரவங்க அந்த மாதிரி ரொம்ப ரேர். அந்த மாதிரி தொலைவு 100 பேர்த்தில் ஒருத்தர் தான் வர்றாங்க. பெரும்பாலானவர்கள் வர்றது உடல் நல பிரச்சனைகள். உடலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, நோய்கள் வந்துச்சு, சரி பண்ண முடியல, அதுக்காக தான் வராங்க. அது சரியாகுது நிறைய பேருக்கு. இன்னும் ஒரு சில மனநல பிரச்சனைகள், மனதை பாதிக்கப்பட்டு மனநல பிரச்சனைக்காக வராங்க. யாரோ ஒரு சிலர் ஆன்மீக இயக்கத்தோடு வராங்க. உடல்நல பிரச்சனைக்கு வரவங்களும் மனநல பிரச்சனைக்கு வரவங்களும் அது சரியாகும் போது அதில் ஏதோ ஒரு சமாச்சாரம் நடக்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. இதை ரெண்டையும் தாண்டி மீண்டும் ஆன்மீகத்தில் அவங்க பயணம் பண்ணுறாங்க. அப்படி பயணம் பண்ணுறவங்க தான் கர்மயோகிகள் நம்ம அழைக்கிறோம். ஏன்னா உடல் நல்லா இல்லாமல், மனம் நல்லா இல்லாமல், பொருளாதாரம் நல்லா இல்லாமல் எளிமையாக ஒரு விஷயத்தில் நீங்கள் பயணம் பண்ண முடியாது. ஆன்மீகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப முக்கியம். அந்த காலகட்டம் வேறு மாதிரி இருந்தது. புத்தா காலம் வேறு. உங்களுக்கு எங்கே போனாலும் சாப்பாடு கிடைக்கும், அரசர்களே எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த காலம் வேறு. இந்த டெக்னிக் எப்படி வேலை செய்யுது, எதனால் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள்லாம் சரியாகுது, எதனால் மனதில் இருக்க நோய்கள்லாம் சரியாகுது, எதனால் ஒரு ஏகாந்தம் உள்ளுக்குள்ளே இருக்குது, நம்மளை அறியாமல் நம்ம வாய் ஏன் சிரிச்சுக்கிட்டு போகுது, என்ன சமாச்சாரம் நடக்குதுங்க
நமக்குள்ளே என்ன நடக்குது, அது எப்படி 2 நாளில் நடக்குது. பல்வேறு பிறப்புகளாக பயிற்சி பண்ணுறான். ஒரு சமாதிக்கு வந்து ஒரு வாசியை பயிற்சி பண்ணுறான்னா 50 வருஷம் 60 வருஷம் பயிற்சி பண்ணுறான், செத்து போயிடுறான். மறுபடியும் பிறந்து 50 வருஷம் பயிற்சி பண்ணுறான். 3 4 பிறப்பு 5 பிறப்பு பிறந்து தான் அந்த ஒரு நிலை அடைகிறான். அது எப்படி 2 நாள் அடைய முடியுது? என்ன நடக்குது? இதுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தோட உச்சம்தான் விஞ்ஞானம். நம்ம உடம்பு சிஸ்டம் எப்படி இருக்குது, எப்படி வேலை செய்யுது, இதுக்குள்ளே எனர்ஜி சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, மனம் எப்படி வேலை செய்யுது, மனம் தாண்டி விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிலாம் நம்ம முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இதுக்கெல்லாம் பேஸ் எது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதில் ஒரு சில சூத்திரங்களை அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் சரியாகிறதையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த சடோரி தியானம் நம்ம சக்கரங்களை பேஸ் பண்ணி செய்ய போகிறோம். சார் சக்கரானா என்ன சார்? சக்கரானா ஒரு பின்னூசி. நமக்கு 3 விதமான சரீரங்கள் இருக்கு. ஒரு மனிதன் வாழணும் 3 விதமான சரீரங்கள் இருக்கு. ஒன்று ஸ்தூல சரீரம். ஸ்தூலம்னா கண்ணால் பார்க்க முடியும். இந்த ஃபேனு, இந்த பிரமிடு, இந்த சேரு, நான் நீ பார்க்குற கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சரீரம் இருக்கு இல்லையா, இது ஸ்தூல சரீரம். கண்ணுக்கு தெரிகிற விஷயம் ஒன்று இருக்காது இந்த உடம்பு. அடுத்து சூட்சுமன சரீரம். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஒரு சில வித்தை கற்றுக்கிட்ட கண்ணில் பார்க்க முடியும். இந்த கண்ணால் பார்க்கலாம். அதுக்கு பேர் சூட்சுமன சரீரம். சூட்சமாக மறைஞ்சி இருக்கும் அது. அந்த மாதிரி 2 இருக்குது நமக்கு. ஒன்று ஈத்தரிக் பாடி, ஒன்று ஆஸ்ட்ரல் பாடி. இது ஃபிசிக்கல் பாடி. பஞ்சபூதங்களால் ஆனது இது ஃபிசிக்கல் பாடி. இது கண்ணு எல்லாத்தையும் தெரியும். அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரிவார். ஆனால் இதுக்குள்ள ஒரு சமாச்சாரம் இருக்குது. ஈத்தரிக் பாடின்னு ஒன்று, ஆஸ்ட்ரல் பாடின்னு ஒன்று. இது 2 சூட்சுமன சரீரம். கண்ணில் சாதாரணமாக பார்த்தா தெரியாது, ஒரு சில வித்தை கத்திட்டு அப்படி பார்த்தா தெரியும். சூட்சுமன சரீரங்கிறது உயிர், பிராண உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராண சக்தியால் ஆனது ஈத்தரிக் பாடின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது வந்து உயிர் உடல். 2க்குமே கலர் இருக்குது, 2க்குமே திக்னஸ் இருக்குது. இந்த கண்ணால் 2ஐயும் பார்க்க முடியும். பிராண உடலையும் பார்க்க முடியும், உயிர் உடலையும் நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் சூட்சுமன சரீரம்னு சொல்லுவாங்க. இந்த உடல் இருக்கு இல்லையா, ஸ்தூல சரீரம் அழிஞ்சிரும். அழிஞ்சிட்டா திரும்ப வேற தான் ஃபார்ம் ஆகும். இந்த உடல் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் வேறு 5 பூதங்கள் சேர்ந்து வேறு மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வேறு ஆம்பளையாவோ பொம்பளையாவோ பேயாவோ நாயாவோ புலியாவோ சிங்கம் எப்படி வேணாலும் ஃபார்ம் ஆகும். இது ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், இந்த உடல் மாதிரி நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால காயகல்பத்துக்கு போனாங்க சித்தர்கள். இந்த உடல் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் ஒரு செகண்டில் 20 செல் போயிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. சூட்சுமன சரீரம் எப்படின்னாக்க அழியும், திரும்ப ரெக்கவர் ஆகிக்கும். ஒன்றுத்தாது. பலூன் இருக்கிற காற்று வெளியே போயிடும், மறுபடியும் காற்றை ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூட்சுமன சரீரம் 2. அடுத்து காரண சரீரம்னு ஒன்று இருக்குது. காரண சரீரத்தில் 3 சமாச்சாரம் இருக்குது. ஸ்தூல சரீரத்தில் 1, சூட்சும சரீரத்தில் 2, காரண சரீரத்தில் 3 சமாச்சாரம் இருக்குது. அதுதான் மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் ஒன்று இருக்குது. மனோமய கோஷம் மனசு எப்படி செயல்படுது, ஒரு சாஃப்ட்வேர், டேட்டாஸ் எல்லாம் பெருசு வேலை பண்ணிட்டு இருக்குது. இன்னொன்று இருப்பு, விஞ்ஞான சரீரம் இருப்பு. ஆனந்தமய கோஷம் ஏகாந்தம். இந்த இருப்பு, ஏகாந்தம், மனம் 3 சேர்ந்தது காரண சரீரம். இது அழியாது. எத்தனை பேர் எடுத்தாலும் போயிட்டு வந்துட்டே இருக்கும். காரண காரியத்தோடு வருவதால் இது காரண சரீரம். மாங்கொட்டை போட்டால் மாமரம் தான் வரும். ஒரு காரணம் டிஎன்ஏ சமாச்சாரம் போக்குவரத்து இருக்குது, இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்போ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில நீங்கள் பண்ணக்கூடிய வினைகள், கர்மான்னு சொல்லக்கூடிய சமாச்சாரங்கள், இதெல்லாம் சேர்ந்து தொடர்ந்து அது முடிகிற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதான் இறப்பு பிறப்பு, இன்ப துன்பம், ஆம்பளை பொம்பளை, நல்லது கெட்டது, பணக்காரன் ஏழை, நோய் வர்றது, ஆரோக்கியமாக இருக்குது, சமாச்சாரத்தை எல்லாம் கொடுக்கறது காரணமாக இருக்கிறனால அது காரண சரீரம். இதுக்குள்ளே 3 இருக்கும். இதுக்கு அழிவு கிடையாது, போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். சூட்சுமன சரீரத்தில் 2 இருக்குது. தேயும் மடியும் போய் டெவலப் ஆகி அடுத்த பிறகு வந்துடும். தேயும் மடியும் டெவலப் ஆகி வந்துடும். ஸ்தூல சரீரம் ஒன்றே தான் அழிஞ்சிடும். அழிஞ்சிட்டா திரும்ப வராது, புது சரீரம் தான். இப்படி ஸ்தூல சரீரம், சூட்சுமன சரீரம், காரண சரீரம்னு சொல்லி நம்ம பார்க்குற இந்த உடம்புல நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச 1, கண்ணுக்கு தெரியாத 2, அது 2 ஆனால் பார்க்க முடியும். பார்க்கவே முடியாத சமாச்சாரம் 3, உணரக்கூடிய சமாச்சாரம் 3. இது இந்த பிறவியில் அழிஞ்சிரும். இந்த பிறவியில் இது அழிகிற மாதிரி இருந்ததுன்னா, பிராண சரீரத்துக்கு பிராணன் எப்போ தேஞ்சு போயிடுச்சுன்னா அதில் இருக்க உயிர் சேதம் அதுக்குள்ளே இருக்க முடியாது. அதில் உயிர் சேதம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா இது முடிஞ்சு போய் செத்து போயிட்டான்னு சொல்லிடுவோம். இது அழிஞ்சு போயிடும், பஞ்சபூதத்தோடு சேர்ந்துடும். இந்த உயிர் சேதம் பிச்சுக்கிட்டு போகும்போது காரண சரீரத்தை சூழ்ந்து போகிறனால அந்த உயிருக்கு விமோச்சனம் கிடையாது, முக்தி கிடையாது.
காரணகாரியம் இருக்கிறனால திரும்ப திரும்ப பிறக்கும். எப்போ காரண சரீரத்தில் இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் இல்லாமல் போகுதோ, நிர்மூலமாகுதோ, அப்போ தான் இந்த உயிர் ஏகாந்தமாகும். காரண சரீரத்தில் என்ன இருக்குது? மனம்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய விஷயம் மனம்னு ஒன்று இல்லாமல் எப்போ போச்சோ அப்போ தான் நம்ம திரும்ப இறப்பு பிறப்புன்னு தப்பிப்போம். அதான் முக்தின்னு சொல்கிறது. மனம்னு ஒன்று இல்லாமல் போகணும். அப்புறம் விஞ்ஞானமய கோஷம்னு ஒன்று இருக்குது, இருப்புன்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது. மனம் இல்லாமல் போனால் தான் இருப்பு இல்லாமல் போகும். இருப்பு இல்லாமல் போனதுக்கப்புறம் ஆனந்தம்னு ஒரு ஏகாந்தம்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது, அதுவும் காணாமல் போயிடும். இது போச்சுன்னா அதில் ஒன்றா போயிடும். இது வரைக்கும் இந்த சுழற்சி இருந்துகிட்டு தான் இருக்கும். இன்பம், துன்பம், இறப்பு, பிறப்பு, வயசாகிறது, இளமையாக இருக்குது, நோய் வருது, இதெல்லாம் சமாச்சாரம் நடந்துகிட்ருக்கும். பெரிய சயின்ஸ் இது. பஞ்சபூதம் சேர்ந்து இது இயக்குது. இந்த பிறவெளியில் இருக்கக்கூடிய பறவெளிகள் இந்த பிராண சக்தியெல்லாம் சேர்ந்து பிராண உடலை இயக்குது. எப்படி தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக மாதிரி கடைசியில் ஸ்படிகமாக கன்வெர்ட் ஆகுதோ அந்த மாதிரி இந்த பிராணசக்தி எப்போ ஸ்படிகமாக கன்வெர்ட் ஆகுதோ அந்த சமாச்சாரம் தான் உயிர். இது திரும்ப வந்து டெஸ்ட்ராயில் ஆகி அது போய் இதாகணும். மனங்கிறது இருக்கக்கூடிய அறிவு, அது டேட்டா. இந்த உலகம் முழுக்க பிரபஞ்சம் அத்தனை அறிவு சேர்ந்து ஒன்றா இருக்கக்கூடியது ஒரு பெரிய விஷயம் மனம். இதெல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று நம்மளை படைச்சிருக்கு. அது என்னன்னுலாம் சொல்கிறதுக்கு நமக்கு சக்தி கிடையாது. அது கடவுள்னு சொல்லிக்கிறான், சாமின்னு சொல்லிக்கிறான், ஏதோ ஒரு சமாச்சாரம் சொல்லிக்கிறான் நம்ம புரியறதுக்காக. அதை வந்து ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட சமாச்சாரம் கிடையாது. நமக்கு பத்தாது. இது அதுவாக மாறி தான் அதை உணர முடியும். இப்படி தான் நம்ம சிஸ்டம் இயங்கிட்டு இருக்குது. இந்த உடல் நல்லா இயங்கணும் அப்படின்னா இதில் வந்து நிறைய ரெஸ்பிரேட்டரி, அதாவது நுரையீரல் காற்று இருக்குது, ரத்த ஓட்ட மண்டலம் இருக்குது, நரம்பு மண்டலம் இருக்குது, இனப்பெருக்க மண்டலம் இருக்குது, நுண்ணுயிர் சுரப்பு மண்டலம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மண்டலங்கள் இருக்குது. 12 ஆர்கான், முக்கியமான ஆர்கான்ஸ் இருக்குது. இந்த தோல் பாதுகாக்குது, அது ஒரு மசில் இருக்குது, அதுக்கப்புறம் போன் இருக்குது, நல் செக்டார் இருக்குது, உள்ளுக்குள்ள பிளட் இருக்குது. இதுக்கெல்லாம் ஆர்கான்ஸ் இருக்குது. கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், பித்தப்பை, பெருங்குடல், சிறுங்குடல், இதயம், மூளை, கிட்னி, இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டிருக்குது. ஒன்றோடு ஒன்று நல்லா இருந்தால் தான் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏதாவது ஒன்று கெட்டு போச்சுன்னா இன்னொன்று கெட்டு போயிடும். அப்போ எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறது இந்த ஆர்கான். உங்கள் உடம்புலேருந்து ஒரு ஆர்கான் எடுத்துகிட்டா நம்ம இருக்க முடியாது. இதயத்தை எடுத்துகிட்டா நம்மளால் உயிர் வாழ முடியாது. கல்லீரல் எடுத்துகிட்டா உயிர் வாழ முடியாது. அந்த மாதிரி முக்கியமான சமாச்சாரங்களை கிட்னி எடுத்துகிட்டா நம்மளால் உயிர் வாழ முடியாது. மூளை எடுத்துகிட்டா உயிர் வாழ முடியாது. இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் ஆர்கான்ஸ். இதெல்லாம் நல்லா வேலை செய்யணும். இதெல்லாம் நல்லா வேலை செய்யணும்னா இதுக்கு ஒரு சில சக்திகள் வேணும். சக்தி இருந்தால் இந்த லைட் எரியணும்னா கரண்ட் வேணும். கரண்ட் இல்லைனா லைட் எரியாது. நல்லா தான் இருக்குது, பல்ப் நல்லா இருக்குது, எல்லாம் புதுசான ஒயரிங் நல்லா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கரண்ட் இல்லைன்னா லைட் எரியாது. அந்த மாதிரி எல்லாமே ஹார்ட்டு எல்லாம் நல்லா தான் இருந்தாலும் அதுக்கு போகக்கூடிய சக்தி போகலைன்னா இது இருந்து வேஸ்ட்டு எரியாது. கிட்னி ஆகட்டும், ஹார்ட் ஆகட்டும், நுரையீரல் எதுவுமே எரியாது, வேலை செய்யாது. அப்போ அதுக்கு ஒரு எனர்ஜி போய்கிட்டு இருக்குது. சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க எனர்ஜி வேற ஒரு சமாச்சாரம். இந்த எனர்ஜி சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிறது நம்ம செய்கிற வேலைக்கு, தூங்குறதுக்கு, எந்திரிச்சு கை கால ஆட்ட பிடிக்க இதுக்கு செயல்படுது. கலோரிஸ் அதுக்கு செயல்படுது. இந்த ஆர்கானுக்கெல்லாம் யார் எனர்ஜி கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோகரின் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது நம்ம உடம்புல. 7 எண்டோகரின் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. பிட்யூட்டரி கிளாண்ட், பினியல் கிளாண்ட், தைராய்டு, தைமஸ், பேங்க்ரியாஸ், அட்ரினல், டெஸ்டிஸ், ஓவரிஸ்னு 7 சுரப்பி வரிசையாக இருக்குது. இந்த 7 சுரப்பி என்ன பண்ணுதுன்னா, இப்போ பைப்பில் தண்ணி வரணும்னா ஒரு ஓட்டம் இருக்கணும். ஒரு ஓஸ் இருந்தால் தான் அது வழி தண்ணி வர முடியும். இந்த இடத்துல ஓசே இல்லை, தண்ணி வராது. பூமிக்குள்ளும் தண்ணி வரணும், ஒரு ஓட்டம் வரணும், ஊற்று வரணும். காற்று போகணும், மூக்கு ஓட்டம் இருக்கணும், அதுக்குள்ளே தான் காற்று போக முடியும். இதெல்லாம் காற்று இருக்குது. இதனால ஒரு இடத்துக்கு போகணும் வரணும். அப்படி ஏதாவது ஒரு ஹோல் இருந்தால் தான் அது வழியாக ஒரு லிக்விட் வர முடியும். அதுதான் விதி. ஆனால் ஹோலே இல்லாமல் அதுக்குள்ளேருந்து ஒரு லிக்விட் வருது. ஓட்டையே இல்லை, ஆனால் அதுக்குள்ளேருந்து ஒரு அமிலம் சுரக்குது. அந்த மாதிரி நாளம்னா ஹோல், நாளம் பைப்பே இல்லாத சுரப்பு ஒன்று சுரக்குது. அந்த மாதிரி நம்ம உடம்புல 7 சுரப்பு இருக்குது. அதான் நாளமில்லா சுரப்பின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த எண்டோகரின் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அது ஒழுங்காக சுரந்தால் மட்டும்தான் உங்கள் ஆர்கான் ஒழுங்காக வேலை செய்யும். அது ஒழுங்காக சுரக்கலாம், ஆர்கான் ஒழுங்காக வேலை செய்யாது. இப்போ ஒருத்தர் ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே அவர் தைமஸ்ன்னு இருக்கக்கூடிய எண்டோகரின் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யலின்னு அர்த்தம். அட்ரினல்னு ஒன்று ஒழுங்காக வேலை செய்யலைன்னா கிட்னியில் பிரச்சனை வந்துச்சுன்னு அர்த்தம். தைராய்டுன்னு ஒன்று வேலை செய்யலைன்னா தைராய்டுக்கு பிரச்சனை, குரல் திக்குவாய், குரல் இழுத்துக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை வரும். வாய் திக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அப்போ ஒவ்வொருலையும் பிரச்சனை ஆச்சுன்னா அந்த ஆர்கான் அஃபெக்ட் ஆகும். ஆர்கான் அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த உறுப்பு அஃபெக்ட் ஆகிடும். உறுப்பு அஃபெக்ட் ஆகிடும், நம்ம உடல் பாதிக்கப்படுது, நோயாக மாறுது. சரி, இப்போ ஆர்கானுக்கு எண்டோகரின் சிஸ்டம் வந்து எனர்ஜி கொடுக்குதுன்னா எண்டோகரின் சிஸ்டம் எவனோ ஒருத்தர் எனர்ஜி கொடுக்குறோம்ல, அதுக்கு ஏன் எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் பாடியில் இது மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஃபிசிக்கல் பாடியை தாண்டி அந்த சூட்சும சரீரத்துக்குள்ளே போகும். அங்கிருந்து இதுக்கு எனர்ஜி வருது.
சூட்சும சரீரத்திலிருந்து பிராண சக்தியானது இந்த எண்டோகிரைன் சிஸ்டம் வழியாக இந்த ஆர்கானுக்கு வருது. இந்த ஆர்கான் நல்லா வேலை செய்யுது, இந்த கை கால எல்லா உறுப்பும் நல்லா வேலை செய்யுது. இல்லை எங்காவது ஒரு பக்கம் தடை ஏற்பட்டு போச்சுன்னா இந்த உறுப்புகள் செயல்வது நோய் வருது. இயற்கை தடைபடுற மாதிரி தான் வச்சிருக்கு. நம்ம செய்யக்கூடிய கர்மாவை பேஸ் பண்ணிவிட்டு அந்தந்த அங்கேருந்து ஒரு சில வைப்ரேஷன் வருது, அந்த வைப்ரேஷன் அஃபெக்ட் பண்ணும், அந்த சிஸ்டம் வேலை செய்யாமல் பண்ணும், நமக்கு அந்த நோய் வந்துடும். அதெல்லாம் கிரகங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. பெரிய சமாச்சாரம். இப்போ அந்த சூட்சும சரீரத்தில் இல்லையா, அந்த சூட்சும சரீரத்துக்கு எனர்ஜி வேணும் இல்லையா, அதுக்கு எங்கேருந்து எனர்ஜி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிக் பாடியிலேருந்து வருது, மனோசரீரத்திலேருந்து வருது. இந்த சைக்கிக் பாடி, இந்த பிராண உடல், இந்த அன்னமய கோஷம் மூணையும், ஃபிசிக்கல் பாடி, ஈத்தரிக் பாடி, சைக்கிக் பாடி மூணையும் கனெக்ட் பண்ணல, தனித்தனியாக பிரிச்சுட்டு போயிடும்ல இல்லையா. 3 பேப்பரை தான் பின் அடிச்சு வைக்கணும்ல. அந்த மூணையும் ஒன்றா சேர்த்துற சமாச்சாரத்துக்கு பேர் தான் சக்கரா. 7 சக்கரா நம்ம உடம்பு, நிறைய சக்கராஸ் இருக்குது. மெயின் சக்கரா 7 சக்கரா என்ன பண்ணுதுன்னா இந்த மூணையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்குது. இந்த உடம்பையும் பிராண உடம்பையும் மன உடம்பையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்குது. கீழே விழுவாமல், கீழே விழுவோம், மேலே எட்டிக்கும் சரியாமல் பிரிஞ்சு போகாமல் இருக்குது. 7 சக்கரா இருக்குது, பின் பண்ணி வச்சுருக்கு. சூட்சும உடலையும் காரண சரீரத்தையும் ஸ்தூல உடம்பையும் பின் பண்ணி வச்சுருக்கு. அந்த சக்கராலும் தான் எனர்ஜி வருது. மனோமய கோஷத்துக்கு வந்து, மனோமய கோஷத்துக்கு, பிராணமய கோஷத்துக்கு வந்து, இந்த எண்டோகிரைன் சிஸ்டம் வந்து, எண்டோகிரைன் சிஸ்டம் வந்து ஆர்கானுக்கு வந்து, ஆர்கான்லேருந்து இந்த உறுப்புகளுக்குலாம் வந்து இவ்வளோ வேலை செய்யும். இந்த நெட்வொர்க்கில் எங்காவது இப்போ நான் ஒரு இவர்கிட்ட காசு கொடுக்குறது, அவருக்கு அப்போ ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் ஆச்சுன்னா அங்கே போய் காசு சேராது. இங்கே இருந்தாலும் தேடல் இருக்கு, இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். சரி, இந்த சக்கராவுக்கு எனர்ஜி வரணும் இல்லையா, மூலம்னு ஒன்று ஒன்றும் இல்லை, தொலைகிட்டு போகிறான் பாரு. நம்மளால் எப்படி நம்ம பாட்டெல்லாம் எப்படி தொலைகிருக்கான் பாருங்க. இந்த சக்கராவுக்கு எங்கேருந்து எனர்ஜி வருது, தொலைவரான் உட்காரான் பல வருஷம், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 100 பேர் ஆயுசு ஃபுல்லாக செலவு பண்ணுறான். கற்றுக்கிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு அவன் ஆயுசு ஃபுல்லாக செலவு பண்ணுறான். இந்த மாதிரி 100 பேர் 1000 வருஷம் 2000 செலவு பண்ணி நம்ம கொடுத்துருக்கான், கண்டுபிடிச்சிருக்கான். இந்த சக்கராவுக்கு எங்கேருந்து எனர்ஜி வரும்னு போகும்போது இதை விட்டு பாடி விட்டு வெளியில் போகுது, காரண சரீரத்தை விட்டு வெளியில் போகுது, ஸ்பேஸ்க்குள்ளே போகுது. இது அதுக்கு போய் பார்த்தா பிளானட்லேருந்து வருது. பிளானட்லேருந்து எனர்ஜி வருது. சூரிய குடும்பம்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ பெரிய காஸ்மாஸில், இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சூரியன் இருக்குது, அதை சுற்றின நிறைய கோள்கள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது, அது தனியாக செயல்பட்டு இருக்குது. அந்த மாதிரி 100 கணக்கில், கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில், மில்லியன் கணக்கில் கணக்கிட முடியாத அளவு இருக்குது. 1300 சூரியன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். 14 சூரியனை ஃபோட்டோ எடுத்துட்டான் நாசா. இன்னும் இருக்குங்க நான் சூரியன், அதில் ஒரு சூரிய குடும்பத்தில் நம்ம இருக்கிறோம், அதில் துளியுண்டு ஒரு பூமி, அதுக்குள்ளே எங்கேயோ ஒரு பக்கம் வரும். அப்போ பாருங்க எங்கேருந்து எனர்ஜி வந்துட்டு, அந்த பிளானட்லேருந்து எனர்ஜி வருதுங்க. அந்த பிளானட் என்ன பண்ணுன்னா ஒவ்வொன்றுக்கு அதுக்கு தகுந்த பிளானட் அமைச்சிருக்கிறான், இயற்கை அமைச்சிருக்கு. ஏன் பண்ணாலும் தெரியல, ஒரு பெரிய சக்தி பண்ணியிருக்கு. பிளானட்லேருந்து ஒரு எனர்ஜி வருது. கரெக்டாக 7 பிளானட் உங்களுக்கு 7 சக்கரா வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அதுலேருந்து ஒரு எனர்ஜி அந்த சக்கராவுக்கு வருது. சக்கராவிலேருந்து மனோமய கோஷம் வழியாக வந்து பிராணமய கோஷத்துக்கு உள்ளே போந்து இந்த எண்டோகிரைன் சிஸ்டத்துக்கு வருது. இந்த எண்டோகிரைன் சிஸ்டம் ஆர்கானில் வேலை செய்யும், இந்த உடம்புலாம் வேலை செய்யுது. இதில் எங்கே சிக்கல் வந்தாலும் சரி நமக்கு நோய் வரும், மரணம், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். பிளானட்லேருந்து எனர்ஜி வருது இல்லையா, அது ஏன் நல்ல எனர்ஜியாக கெட்ட எனர்ஜி வருது, அதுக்கு யார் சோர்ஸ் கொடுக்குறா? இவரு நானும் ரெட்டை குழந்தை ஒன்றா தான் பிறந்தோம், ஒரே மாதிரி தான் இருக்கிறோம், ஒரே நேரத்தில் தான் பிறந்தோம், ஜாதகம் ஒன்று தான், பிளானட்டில் வர எனர்ஜி எங்கள் 2 பேருக்கு ஒன்று தான். அண்ணன் தம்பி தான் நாங்கள் 2 பேரும். ஒரு வினாடியில் 2 பேரும் பிறந்துட்டோம். முன்ன பின்ன நான் நல்லா இருக்கேன், ஒரு நோய் வாய்ப்பட்டுருந்தார். ஜாதகம் நீங்கள் தப்பு, 2 பேர் ஜாதகம் ஒன்று தான். நான் நல்லா இருக்க, ஒரு நோயப்படுறேன். அப்போ சம்திங் வேறு ஏதோ சமாச்சாரம் இருக்குது. பிளானட்லேருந்து எனர்ஜி வந்தாலும் டைமிங் ஒன்றா இருந்தாலும் எனக்கு இவருக்கு ஒரே பலனை தரதில்லை. என்னடா சமாச்சாரம் நோண்டும் போது இங்கே வருது கர்மா. கர்மான்னு என்னென்ன செயல். எவரி ஆக்ஷன் வில் பி ஏ ரியாக்ஷன். ஒவ்வொரு செயலும் அதற்கு உண்டான எதிர்வினை கண்டிப்பாக உருவாக்கியே தீரும். எந்த ஒரு சக்தியும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு சக்தி இன்னொன்றாக மாறும். சக்தினா என்ன சார்? நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, வருது இல்லை, இது சக்தி, இது கர்மா, இது ஒரு வினை. கையாற்றல, தலை திருப்புறல, எல்லாமே சக்தி. ஒவ்வொன்றும் தலை திருப்புறது ஒரு விளைவை உண்டு பண்ணும், பேசுறது ஒரு விளைவை உண்டு பண்ணும், திட்டினா ஒரு விளைவை உண்டு பண்ணும், அடித்தா ஒரு விளைவை உண்டு பண்ணும். எல்லாமே விளைவுகளை உண்டு பண்ணும். இந்த சக்தி இன்னொன்னா கன்வெர்ட் ஆகும். இதை ஆக்க அழிக்க முடியாது. வெளியே போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இங்கே மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே நான் நினைப்பேன், ஏதோ வாயில் பேசிட்டேன், வாங்க சார் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டான் பார் கடங்காரன், அப்படின்னு உள்ளுக்கு திட்டுவேன். நான் வெளியே வாய் சிரித்து பேசுவேன். உள்ளுக்குள்ளே நினைக்கிறதும் சக்தி தான். இந்த ஸ்பேஸ் இங்கே மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் தான் இருக்குது. எல்லாமே பதியப்படுது. அப்போ உள்ளுக்குள்ள நான் எண்ணம், சிந்தனை, செயல் 3மே சக்தி தான், 3மே கர்மா தான். இந்த எண்ணம், சிந்தனை, செயல்
இது 3 தான் என்ன பண்ணுதுன்னா பிளானட்டுக்கே பவர் கொடுக்குது. உன்னோட எண்ணமும் உன்னோட சிந்தனையும் உன்னோட செயலும் தான் பிளானட்டுக்கே பவர் கொடுக்குது. அது பெரிய சிஸ்டம். பிளானட் வந்து இவ்வளோ இந்த கேமரா ஷோ வந்து நம்ம கொடுத்துட்டு நினச்சி பார்த்து அந்த மைக் ஃபிலிம் மாதிரி என்னென்ன வேலை பண்ணுது, ஏகப்பட்ட சமாச்சாரம் இதுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோ பிளானட்டு இந்த சூரிய குடும்பத்தோட அத்தனைக்கும் ஒரு எனர்ஜி சப்போர்ட் பண்ணி அது இழுக்குது. நம்ம தாட்டை தனியாக பிரித்து ஒன்று இழுக்குது. இவர் கோவப்பட்டால் அது ஒரு பிளானட் எடுத்துக்குது, இவர் காமாவையப்பட்டால் ஒரு பிளானட் எடுத்துக்குது, இவர் பொறாமப்பட்டால் அது ஒரு பிளானட் எடுத்துக்குது. ஒரே பிளானட் இவர் இது பண்ணல. இவரோட கோவத்தையும் அவரோட கோவத்தையும் ஒரு பிளானட் தான் வந்து நிர்வாகம் பண்ணுது. இவரோட காமத்தை எல்லா காமத்தை ஒரு பிளானட் தான் நிர்வாகம் பண்ணுது. இந்த பூமியில் இருக்க அத்தனை ஜீவராசிகளோட அத்தனை இதையும் அந்த 7 பிளானட் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு. அது எவ்வளோ பெரிய சயின்ஸாக இருக்கும் பாருங்க. அழகாக அப்படி பண்ணிட்டு இருக்குது அது. இப்போ சக்தி, நமக்கு வரக்கூடிய நோய், மரணம், ஞானம் எல்லாத்துக்கும் யார் காரணம்? நம்ம காரணம். என்னோட எண்ணம், என்னோட சிந்தனை, என்னோட செயல். என்னோட எண்ணத்தையும் என்னோட சிந்தனையும் என்னோட செயலையும் நான் மாற்றினேன்னா விதைக்கிறத எல்லாமே மாற்றிடுறேன். கிரகங்களுக்கு வேறு மாதிரி போகுது. அது அங்கிருந்து அனுப்புது. அது சக்கராஸுக்கு வருது. சக்கரா மனோமய கோஸ்டல் ட்ராவல் பண்ணுது, பிராணமய கோஸ்டல் ட்ராவல் பண்ணுது, ஃபிசிக்கல் பாடியில் வருது, எண்டோகிரைன் சிஸ்டத்துக்கு கொடுக்குது, ஆர்கானுக்கு கொடுக்குது. ஆர்கான் வளர்ச்சி, கை கால் நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு இன்ப துன்பங்கள் பெருசாக அஃபெக்ட் பண்ணலை, சமாச்சாரம் நடக்குது. அதுக்கு மேலே ஒரு சில விதிகள் இருக்குது. பஞ்சபூதத்துக்குன்னு ஒரு சில விதி. இந்த உடம்பு 120 வருஷம் வாழலாம், அப்புறம் அழிஞ்சு தேஞ்சிடும். அந்த மாதிரி தான் படைக்கப்படும். சின்ன குழந்தையா நம்ம இருக்க முடியாது. அப்படி அப்படியே வளருவோம். அப்புறம் வயசாகவும் தலைமுடி நிறைய தோணும், அப்படி செத்து போயிடும். இது இயற்கை, அதுக்கு உட்பட்டது. ஆனால் அந்த இதில் நான் இன்பமாக இருக்கேன், துன்பமாக இருக்கேன், இல்லை இவர் இன்பமாக இருக்கும், அந்த சமாச்சாரம்லாம் வந்துட்டு போகுது. அதெல்லாம் இல்லாமல் நூற்றில் வாழ முடியும். அதையும் உடைச்சான் நம்மளால சித்தேன். இந்த உடம்பை நான் அழிய விட மாட்டேன். இந்த சயின்ஸையும் கண்டுபிடிச்சான். எப்படி டெவலப் ஆகுது, எப்படி அழி, இந்த சயின்ஸையும் கண்டுபிடிச்சி இந்த செல்லு சாகாமல் ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு சாவு கிடைக்காது. அதையும் கண்டுபிடிச்சான். அதையும் கண்டுபிடிச்சி செல்லு சாகாமல் இருக்குது, எலக்ட்ரான் டேமேஜ் ஆகாமல் இருக்குது, மூலிகை சமாச்சாரத்தையும் கண்டுபிடிச்சி அதையும் பண்ணி பார்த்தாங்க. 3000 வருஷம் 6000 வருஷம் உசுறு வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவ்வளோ வாழ்கிறது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. எத்தனை வருஷம் வாழ்ந்தது வேஸ்ட்டு, எப்படி வாழ்கிறங்க தான் முக்கியம், அதாவது ரொம்ப நாள் வாழ்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு விட்டு நானே தேடி போக ஆரம்பித்தாங்க. அப்படி எல்லாமே பண்ணி வச்சிட்டான் நம்ம. இப்படி தான் நம்ம செயல்பட்டு இருக்குது. சின்ன புள்ளியில் ஆரம்பித்து ஒரு பெருவெடிப்பு எப்படி ஏற்பட்டு இதெல்லாம் வந்துச்சோ அந்த மாதிரி அப்படியே டெவலப் ஆகி நம்ம எண்ணம் சிந்தனை செயல் இருக்க இந்த பிரபஞ்சம் விரிஞ்சிக்கிட்டே இருக்குது போயிட்டே இருக்குதுங்க. அந்த பிரபஞ்சம் விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் எண்ணம் என்றோம், ஒவ்வொருத்தரும் சிந்தனை பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் செயல்படுறோம். எனர்ஜி அதிகமாகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்கு. அப்போ இங்கே நம்மளாம் மாற்றினோம்னா எண்ணம் சிந்தனை செயலை நம்ம ஒரு மாற்றி பாசிட்டிவாக வந்து கடைசியில் பாசிட்டிவ் வேணாம் நியூட்ரலைஸ் ஆகும்போது பிரபஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்கி நீ ஒன்றுமலாக போகும்போது பிரபஞ்சம் ஒன்றுமலாக போயிடும். அதான் ரெவல்யூஷன். பிரபஞ்சம் காணாமல் போயிடும். ஏன்னா நீ எல்லாம் பிரபஞ்சம், நீ நானும் வேறு கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு மூலத்திலிருந்து வந்தவன். வெடிச்சு வெளியே வந்து எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் மறுபடியும் எல்லாம் சுருக்கமாக போகும். அது பெருசாக நடக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்குது. அந்த கால அளவுக்குள்ளே நம்ம அதெல்லாம் செய்யலாம். இப்போ நிறைய பேர் செஞ்சு போயிட்டே தானே இருக்காங்க. ஒரு ராமகிருஷ்ணரோ, விவேகானந்தரோ, ஒரு புத்தாவோ, ஒரு கிருஷ்ணாவோ, ஒரு ராமனரோ, ஜி.கே. கிருஷ்ணமூர்த்தியோ, ஒரு ஓசோவோ, ஒரு ராமர் பிள்ளையோ, ஒரு லாவோட்ஸுவோ, ஜூஜுட்ஸுவோ போயிட்டே தான் இருக்காங்க. அவங்க நிறைய கும்பலாக அவையாரோ போயிட்டு தான் இருக்காங்க. முருகா 5000 பேர், 6000 பேர், 10,000 பேர், 60,000 பேர் கூட்டிகிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. எவ்வளோ போயிட்டே இருந்தாலும் இங்கே பெருக்கம் அதிகமாக தான் இருக்குது. அப்போ எல்லாரும் ஞானம் அடைஞ்சு எல்லாம் அங்கே போயிட மாட்டான் அப்படிங்கிறது இந்த இயற்கை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது. அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு அழிவு, பிரபஞ்ச பேரழிவு உண்டாக்கி எல்லாத்தையும் அழிக்குது, நீர்மூலமாக்குது. முதல்ல இருந்து பெருவெடிப்பு ஏற்பட்டு வருது. இந்த ஒரு சூத்திரத்தை நம்ம தெரிஞ்சிக்காம நம்மளால் வந்து நம்ம லைஃப்பை மாற்ற முடியாது. என்ன சார் எல்லாத்துக்கும் அயோக்கியதானே, எல்லாத்தையும் கெடுதல் பண்ணுறான் சார், அவனும் நல்லா இருக்கான் சார், நான் மனுஷஞ்சு யாருக்கும் பண்ணல சார், எனக்கெல்லாம் வந்துச்சு சார் அப்படிமா. ஒவ்வொருத்தரும் என்னை பொறுத்தவரைக்கும் நான் நல்லவன், அவரை பொறுத்தவரைக்கும் அவரை பொறுத்து நல்லவன். ஆனால் அவரை கேட்டால் எனக்கு கெட்டவன் பேர், நான் என்னை நல்லவன் தான் சொல்லிக்கேன். நம்ம செய்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இந்த சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல உள்ளிருந்து ஆரம்பித்தோம்னா நல்ல எண்ணம், முதல்ல நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல சிந்தனை வந்துடும். நல்ல சிந்தனை வந்தால் நல்ல செயல் இருக்கும். நல்ல செயல் இருந்தால் வினை நல்லாயிருக்கும், மேலே போயிட்டு திரும்பி வருவது நல்லாயிருக்கும். ஆனால் பழசு ஏற்கனவே செஞ்சது இருக்கு இல்லையா, அதனுடைய பாதிப்பு நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏகப்பட்டது பண்ணியிருக்கும், கொஞ்சம் நெஞ்சல் நிறைய இருக்குது, பிறவியாக இருக்குது. அதை கழிக்கணும்.
அப்போ இனிமேல் வராமல் இருக்கிறது நான் இதை முறைப்படுத்திக்குவேன். ஆனால் ஏற்கனவே செஞ்ச வச்சுங்கள பாதிப்பு எனக்கு இருக்கும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது தான் தியான நுட்பங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் சாட்சி பாவ முறைகள் விழிப்புணர்வு கண்டுபிடிச்சாங்க. இந்த தியான நுட்பங்களை பயன்படுத்தி வரதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ, ரியாக்ட் பண்ணாத, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இரு. அப்போ அது நியூட்ரல் ஆகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் அதுவும் கரைஞ்சிட்டே இருக்கும், ஒரு பக்கம் புதுசாக உருவாக்காமல் இருப்பேன். இது ரெண்டு சமாச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கல கணக்கில் இடாமல் நான் இன்னும் 100 தடவை பிறக்க மாட்டேன். 100 தடவை இதே மாதிரி இருந்து பிறந்து நான் வந்து இந்த நிலையில் இருந்தால் தான் அத்தனை அழிக்க முடியும். அவ்வளோ இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நீ அந்த நிலைக்கு இருக்குமா, அப்போ தான் குரு சக்தின்னு ஒரு சமாச்சாரம் வருது. அது அதனுடைய ஆத்மசக்தியை பயன்படுத்தி உன்னோட கர்ம ஜிப் பண்ணி டெஸ்ட்ராயில் பண்ணுது, கர்ம நிவர்த்தி கொடுது. அப்பயும் சப்போர்ட் கொடுது. இயற்கை பாருங்க எவ்வளோ அழகாக படைச்சு வச்சிருக்கேன். நீ ஒரு அடி எடுத்து நான் 1000 அடி வரேன்னு சொல்கிற மாதிரி நீ கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும், எல்லாத்தையும் பண்ணிடாது. முடியலையாப்பா இந்த பிறகு முடியாது 100 பேர் வாமான்னு வைக்கும்போது அது வேற ஒரு சமாச்சாரம் உள்ளே வந்து உன் கர்மம் அப்படியே டெஸ்ட்ராயில் பண்ணுது. நீ இன்னும் மேலே போகிற, அப்படி போய் ஒரு நிலைக்கு போகிற. இந்த மாதிரி தான் செயல்பட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ சூழல் இருக்குல்ல, இந்த மாதிரி செயல்படும். அது எப்படி இருக்கும், அந்த நிலைக்கு போனால் எப்படி இருக்கும் சொல்ல முடியாமல் அழுகுறாங்களே. இவ என்னமோ பண்ணுதே உள்ள பேரின்பம்னு சொல்கிறாங்களே. சிற்றின்பம் நமக்கு தெரியும், கல்யாணம் பண்ணியிருப்போம், செக்ஸ் பண்ணியிருப்போம், செக்ஸில் ஒரு இன்பம் கிடைக்கும், சிற்றின்பம் அது எப்படின்னு தெரிஞ்சிருப்போம். ஒரு ஒரு ஃபீல் நம்மகிட்ட இருந்திருக்கும். அது பேரின்பங்கிறான், அதோட பல மடங்கு 1000 மடங்கு அதிகமாக இருக்கானா, அது எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ணில் தண்ணி தானே வருது, அழுகுறானே, சிரிக்கிறானே. அப்போ சராசரி மனிதர்கள் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்துக்கிறாங்க. முன்னோர்கள் ஒரு முயற்சி எடுத்தாங்க. அப்போ நீ அந்த நிலைக்கு போகணும்னா ஆனந்தமய கோஷங்கள் நீ உள்ளே போகணும். நமக்கு 5 கோஷம் இருக்குது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். நான் முன்னே சொன்னேன், இது கண்ணில் பார்க்குற உடம்பு, கண்ணில் பார்க்க முடியாத உடம்பு, அதெல்லாம் 3 காரண சரீரத்தில் 3 உடம்பு, இல்லை மொத்தம் 5 சரீரம் இருக்குது. நம்ம 3 வச்சுக்கிட்டு வாழ்கிறோம். இந்த அன்னமய கோஷத்தை வச்சுட்டு வாழ்கிறோம். பிராணமய கோஷம் உசுர் இருக்கணும், உசுர் இருந்தால் தான் வாழ முடியும். மனமய கோஷம் நம்ம செயல் பண்ணால் மனசு இருக்கணும், நல்லது கெட்டது தெரியணும், படித்தது போடுறது, மாமை மச்சான் ஜாதி, அதுக்கும் அந்த மதம் இந்த மதம், குளம் கோத்திரம், இந்த தொழில் அந்த தொழில், காசு பணம், இதெல்லாம் சேர்ந்து மனம். இதை வச்சு தான் நம்ம வாழ்கிறோம். இது 3 இருக்கணும். இது 3ல் எங்கே பிரச்சனை தான் நமக்கு சிக்கலாகுது. உடம்பு கெட்டு போனாலும் நமக்கு சிக்கலாகுது. பணம், சமாச்சாரம், மனம் சார்ந்த விஷயங்கள், பணம், உறவு, இதெல்லாம் மனம் சார்ந்த விஷயங்கள். பொண்டாட்டி பிள்ளை, அம்மா அப்பா, காதலி காதலன், ஃப்ரெண்டு, பிஸ்னஸ்ஸு, அது லாபம் நட்டம், இதெல்லாம் மனம் சார்ந்த விஷயங்கள். மனமய கோஷத்தில் பிரச்சனை வருது. மனமய கோஷத்துக்கும் இந்த அன்னமய கோஷத்துக்கும் சக்தி தேவை. அது பிராணமய கோஷம் எடுத்துகிட்டு செலவு கொடுது. அதனால் பிராணமய கோஷம் டல் ஆகுது. ஸோ வயசாகுது. இது 3லையும் நமக்கு சிக்கல் வருது. 3 சிக்கலும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அடுத்ததுக்கு உன்னால் ட்ராவல் பண்ண முடியும். உன் உடம்பு ஆரோக்கியமாக பலமாக இருக்கணும், உன் மனசு ஆரோக்கியமாக பலமாக இருக்கணும், உன்னோட பிராணசக்தி இருக்கணும் நல்லா. மனம் ஆரோக்கியமாக இருக்கணும், பலமாக இருக்கணும். என்ன பண்ணணும்? நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல செயல் யார் இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் மனம் பலமாக இருக்கும். எவன் தியானம் பண்ணுறானோ அவனுக்கு மனம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ உடம்பு பலமாக இருக்குன்னு என்ன பண்ணணும்? நல்ல ஃபுட்டாக எடுத்து நல்ல ஃபுட்டாக சாப்பிடணும். ஃபிசிக்கல் ஒர்க் அவுட், வேர்வை வெளியே வர மாதிரி எதாவது பண்ணணும். அப்போ தான் அந்த உடம்பு நல்லாயிருக்கும். இது 2 நல்லா இருந்தால் பிராணசக்தி நல்லாயிருக்கும். இது 3 நல்லா பண்ணால் மட்டும்தான் அடுத்து கோஷத்துக்குள்ள நம்மளால் உள்ள பண்ண முடியும். அதான் விஞ்ஞானமய கோஷா. தன்னுணர்வோட எதிர்பார்ப்பு இல்லாமல், அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமல் நடக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற சமாச்சாரம். அதில் பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இந்த கர்ம சமாச்சாரம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை அழிக்க முடியாத தடுவாரம். அதில் தான் நிறைய பேர் பாடி அழுது நம்மாழ்வார்கள், ஆழ்வார்கள் இருந்தாங்க, நாயன்மார்கள் இருந்தாங்க. அப்படி கரைஞ்சி அப்படி போகிற சமாச்சாரம் அந்த கோஷத்தில் நடக்கிற சமாச்சாரம். முடியலையே என்ன பண்ணப்பா அப்படின்னு. அப்போ ஒன்று நடந்து போச்சுன்னா அது ஆனந்தமய கோஷத்தில் போய் நம்ம விழுந்துருவோம். அப்போ தான் ஒரு சமாச்சாரம் நமக்கு நடக்கும். அப்போ நான்கிறதும் அத்து போயிடும். அப்போ இந்த உடம்போ உசுரோ மனசோ எதுவுமே காணாமல் போயிடும். நான் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிடும். அதான் ஞானத்தன்மைன்னு சொல்கிறேன். இப்போ அந்த கோஷத்துக்குள்ள நீ போகணுன்னா இந்த கோஷம்லாம் நல்லா இருக்கணும். இந்த கோஷத்தில் நம்ம நோய் வச்சுட்டு போக முடியாது. மனசில் அழுக்கு வச்சுட்டு, பொறாமையை பொச்சரிப்பு வச்சுட்டு போக முடியாது. உடம்புல சத்து இல்லாமல், பிராணம் இல்லாமல் போக முடியாது. அதுக்கு மேலே விட்னஸ் பயிற்சி பண்ணணும். இது நடக்கிற காரியம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு சில டெக்னிக் யூஸ் பண்ணி உடம்புல இருக்கிற சமாச்சாரத்தில் ஒரு சில சரி பண்ணுறான். ஒரு சக்தி பண்ணுது. சரி பண்ணிட்டு ஒன்று என்ன பண்ணுறான், அந்த அழுங்காக இழுத்துக்கொண்டே அந்த ஆனந்தமய கோஷம் தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டோன்னா அந்த ஏதோ பார்த்த மாதிரி ஆகி போயிடுது. உனக்கு அது அணிவிச்சிட்ற சமாச்சாரம் நடந்து போயிடுது. அப்படின்னு இருக்கிற. ஆனால் உன்னோட சொந்த இது கிடையாது. இன்னொருத்தனோட உதவியால் நீ அதை பண்ணுறேன். அது அடிக்கடி 2 வருஷம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஏகாந்தத்துக்குள்ளே போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் நடக்கிறனால அந்த கிளான்ஸ் எல்லாம் வேலை செய்யுது, எண்டோகின் சிஸ்டம் வேலை செய்யுது, எல்லாம் பண்ணுறதுனால அந்த உடம்புக்கு நோய் அது சம்மந்தப்பட்ட நோயை சரியை தொலைச்சிருது. ஒரு சில நோய் கர்மா பிரச்சனையால் வந்திருக்கும்.
கர்மா நிவர்த்தி நடந்தால் ஆள் மனதில் ஒரு 17 லேயர் இருக்குது. 4 லேயர் வரைக்கும் நம்ம கை வைப்போம். அந்த 4 லேயருக்கு சம்மந்தப்பட்ட நோயாக இருந்தால் அது பாட்டு அதனால தான் நோயெல்லாம் சரியா. ஒரு ஆஸ்மா நிறைய பேர் சரியாக போச்சுக்கிறோம், கேன்சர் சரியாக போச்சுக்கிறோம், சக்கரை சரியாக போச்சுக்கிறோம், பேரலிசிஸ் சரியாக போகுது. ஒருத்தர் சரியாக போகுது, 10 பேர் ஆஸ்மா சரியானா ஒரு ஆளுக்கு சரியாக போகாமல் போயிருக்குது. ஒவ்வொரு சக்கராவுக்கா ஒவ்வொரு எண்டோக்ரைன் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட எடுத்து அதுக்கு ஒரு தியான முறையை கொடுக்க போகிறோம். ஒன்றா செஞ்சுக்கிட்டே வர போகிறோம். 2 நாளைக்கு அதான் செய்ய போகிறோம். ஒன்றா ரெடி பண்ணி முடிச்சுட்டு 7ஐயும் முடிச்சுட்டு கீழேருந்து குண்டலி மேலே ஏற்ற போகிறோம். மேலே ஏற்றி அந்த நிலைக்கு கொண்டு போகிறோம். முதல் நாள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா உடம்புல எவ்வளோ நோய் இருக்குன்னா எவ்வளோ அடைப்பு இருக்கும், நரம்புல எவ்வளோ அடைப்பு இருக்கும், ரத்த குழாயில் எவ்வளோ அடைப்பு இருக்கும், மசில் செக்டாரில் எவ்வளோ அடைப்பு இருக்கும், எவ்வளோ கழிவு இருக்குது, மெட்டாபாலிசம் சேஞ்சஸில் வளர்சிதை மாற்றம் நடக்குது, செல்லு சாவுது, எல்லாம் வெளியே போகிறது உள்ளே தங்குது. தங்குறதா நமக்கு நோய். அதெல்லாம் நம்ம புழிஞ்சு வெளியே எடுக்கணும். துணி துவைக்கிற அழுக்கு இருந்தால் எப்படி துவைப்போம்? அழுக்கில் துணி வாஷிங் மிஷினில் போட்டு அப்படியே எடுத்து காயப்பட்டலாம், ஒரு முக்கி போட்டலாம். அழுக்கு ஆயிடுச்சுன்னா சோப் போடணும், ப்ரெஷ் பண்ணணும், கும்மணும், அடிக்கணும், புளியணும், துவைச்சி காயணும். அப்போ தான் அழுக்கு போகும். அப்போ எவ்வளோ அழுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சோப் போட்டு கும்பினா தானே போகும். அப்போ அழுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஒர்க் அவுட்டும் இருக்கும். ஃபிசிக்கல் பாசிட்டிவ் ஆக்டிவ் பாசிவ் கலந்து வரும். கர்மிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மிகள் இருப்பாங்க, உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. சார் கஷ்டமாக இருக்குது, சார் உட்காந்துக்கிறேன், சார் தண்ணி தேய்க்குது, குடிச்சிக்கங்க, ஒன்றுக்கு போயிட்டு வாங்க. மனசில் வச்சுங்க, இல்லை விடக்கூடாது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. நேராக தான் நிற்கணும், பத்மாசனம் போட்டு தான் உட்காரணும், சமணங்கால் போட்டு தான் உட்காரணும், எதுவுமே கிடையாது. படுத்துக்கிட்டு செய்யலாம், உட்காந்து செய்யலாம், நின்றுட்டு செய்யலாம். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அங்கே பண்ணிக்கலாம். செய்யணும், அது மட்டும்தான். என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செய்யணும். உங்கள் சௌரியம் உடலில் எப்படி ஒத்துழைக்க, காலை நீட்டிங்க, செவத்தில் சாஞ்சிங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க. சொல்கிறத மட்டும் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா போதும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சிங்கன்னா போதும். எஃபெக்ட் போடுங்க. எந்த அளவுக்கு நல்லா செய்யணும் அந்த அளவுக்கு பெனிஃபிட் உங்களுக்கு அதிகம். ஒரு இப்போ கை கால் கொஞ்சம் வரல, வாய் கொஞ்சம் திக்குதுன்னா இந்த ஆக்னேய சக்கரத்துக்கு செய்யும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல் எஃபெக்ட் போடணும். ஏன்னா நரம்புல போய் மூளையில் போய் அடித்து 72,000 நரம்புக்குள்ளே அந்த வேவ் போகணும். அந்த மின்சார ஓட்டம் போய் அதில் இருக்க அடைப்பெல்லாம் கிளியர் பண்ணணும். அப்போ தான் கை கால் நல்லா வரும். ரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, சமாச்சாரம்னாக்க அப்போ நீங்கள் இந்த தைமஸ் தெரப்பி ஹார்ட் சம்மந்தப்பட்ட அனாகத சக்கராவுக்கு நம்ம கொடுக்குறத நல்லா பண்ணணும் நீங்கள். அப்போ அந்தந்த சக்கராவுக்கு கொடுக்குறத நல்லா பண்ணிங்கன்னா அந்தந்த நோய் சரியாக போயிடும். மணிப்புரா சக்கராவுக்கு பேஸ் பண்ணி செய்கிறாங்க, அல்லது சுவாதிஷ்டான சக்கராவுக்கு பேஸ் பண்ணி செய்கிறாங்க. அப்புறம் கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னா சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு என்ன பண்ணணும், அது நல்லா பண்ணணும், கிட்னி கல் சரியாக போயிடும். நம்ம செய்கிறத பொறுத்து ஏமாற்றணும்னு வச்சுக்கோங்க. காலையில் ஜாக்கி மேலே ஷூ கீழே வாங்கி 2 நாள் போவோம், அலாரம் அடிச்சுட்டு இருக்க ஆப் பண்ணிட்டு படுத்துக்கோம். பார்த்துருக்கீங்களா? ஆப் படுத்துக்கோ, நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலான்னு. யாரோ ஒரு ஃப்ரெண்ட் மாப்பிள்ள என்ன பண்ண எந்தரா போகலான்டா வந்து கலந்து வாடான்னு தட்டி கூட்டு போனாலும் போயிடும். 2-3 பேர் சேர்ந்து போயிடுவோம். அப்போ உங்களுக்கு தட்டி கூட்டு போகிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. இது போகலாம் வா போகலான்னு இருக்காங்க. உன்னால் உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சுருங்க. செஞ்சுட்டா ஒன்றா கிளியர் ஆகிடும். ஃபஸ்ட் டே கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பாடி பெயின் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஈவினிங்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நிதானம் சிக்கிக்கும், என்னமோ ஒரு நடக்குதுன்னு தெரிஞ்சு போயிடும். நாளை காலை நைட்டு படுத்து தூங்கும் போது எல்லாம் வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி பண்ண ஒர்க் அவுட் காலை பகல் ஃபுல்லாக பண்ணுறதுக்குலாம் நீங்கள் நைட்டில் வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளே வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். இரும்பல் வரும் ஃபஸ்ட்டு, தும்பல் எதையுமே அடக்கக்கூடாது. இரும்பல் வந்தால் இரும்பிடணும், தும்பல் வந்தால் தும்பிடணும், கொட்டாயம் வந்தால் விட்டுறணும், வேர்வை வரும் விட்டுறணும், வாந்தி வரும், மயக்கம் வரும். 1க்கு 2க்கு வரலாம். 1க்கு 2 வந்தாலும் நல்லது தான். 1க்கு 2க்குலாம் வந்துருச்சுன்னா செஞ்சுட்டு முன்னேறியா 1க்கு 2 வெளியே போயிடுச்சுன்னா பிரமாதமாக செஞ்சுட்டுன்னு இருக்கும். அந்த மாதிரி வந்தவங்க நிறைய பேர். எதை வந்தாலும் அடக்காதீங்க, ரிலீஸ் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தர் மேலே நீங்கள் வாந்தி இருக்கிறத கவலைப்படுங்க, அப்படியே கையில் பிடிச்சோங்க. ஒவ்வொருத்தர் குழந்தை மாதிரி பார்த்துக்குவாங்க. எல்லோரும் உங்களை ஒப்படைச்சிட்டிங்க, அவ்வளோதான். ஒரு குழந்தை கை குழந்தை வந்து எப்படி பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி உங்களை பார்த்துக்குவாங்க. தூக்கிட்டு போய் குளிப்பாட்டி விட்டு தொடச்சி விட்டு புது ட்ரெஸ் போட்டுவிட்டு பவுடர் அடித்து போட்டு வச்சு கொண்டு உங்களை இருப்பாங்க. அதான் நீங்கள் உங்களை மறந்து கண்ணை கட்டிடுவாங்க. யாருக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. கண்ணை கட்டிடுவாங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்திருக்கிறது 7 பேர் 8 பேராக தான் வந்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண 20 பேர் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பதவியில் தான் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு தான் இருக்காங்க. அவங்க பேர் என்னென்னு உங்களுக்கும் தெரியாது, உங்கள் பேர் என்னென்னு அவங்களுக்கும் தெரியாது. அவங்க ஒன்று உணர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி உணர்வு ஆத்மாவுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க. அது புண்ணியத்தை தேடித்தரும், தான் இன்னும் மேலே போவோம் ஆன்மீகத்தில். இந்த மாதிரி விஷயத்துக்கு யாருக்காவது உதவி செஞ்சோம்னா, ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவங்க அடுத்த வாங்கி கையில் பிடிச்சிருக்கிறாங்க. மயக்கம் போட்டு விழுந்துங்க எத்தனையோ பேர் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனையோ பேர் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது யாருக்கு போய் செய்ய முடியாது, ஊட்டி விட்டோம் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த பிரதி உபகாரம் நம்ம யாருக்காவது செய்யணுமே அப்படின்னு வந்திருக்காங்க. உங்களுக்கு செய்கிறது மூலிமா அந்த புண்ணியம் என்னம்னா ஆன்மீகத்தில் இன்னும் வளர்ச்சி அடைவாங்க. இன்னும் நிறைய அவங்களுக்கு நல்லது நடக்கும். சேவை பண்ண வந்திருக்காங்க. பேர் ஊர் தெரியாமல் சேவை பண்ண வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் பாட்டுக்கு செய்யலாம், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க.
இன்றைக்கி ஒரு 5 தியான முறைகள் பண்ணிடுவோம், நாளைக்கு ஒரு 3 தியான முறைகள் பண்ணுவோம். இன்றைக்கி நைட்டு தான் வேலை நடக்கும். காலையில் ஃபுல்லாக துணி துவைச்சி புழிஞ்சு காய போட்டுருவோம், நைட்டு காஞ்சிரும். நாளைக்கு காலையில் எடுத்து அயன் பண்ணோம்னா புது துணி மாதிரி இருக்கும், ஜம்முன்னு போட்டுட்டு போகலாம் சாயந்தரம் போகும்போது. ஓகேவா? போகும்போது அப்படி வேறு மாதிரி இருக்குங்க. சாயந்தரம் போகும்போது வேறு மாதிரி இருக்குது. எங்கேயோ அப்படி குதிரையில் போகும்போது ஆகாயத்தில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எவனா வந்து அடித்தானு திட்டினா கூட சிரிச்சிட்டு போய் அந்த மாதிரி ஃபீல். ஏன்னா புது சட்டை சொக்க கஞ்சி போட்டு அயன் பண்ணி போட்டு போகிறோம். அப்போ நல்லா துவைக்கணும். துவைக்க சொல்லி தருவோம், நீங்கள் தான் துவைக்கணும். சோப்பு தருவோம், இப்படி துவைங்க அப்படி தருவோம், நீங்கள் தான் துவைக்கணும். நாங்கள் உங்கள் துணி துவைக்க மாட்டோம். ஏன்னா எல்லா துணி இருக்கு இல்லையா, பக்கத்துலேருந்து ஒரு தடவை சொல்லி தருவாங்க. நீங்கள் எல்லா துணி துவைச்சி புது துணியாக அயன் பண்ணி போட்டுட்டு போயிடலாம். கிழிஞ்சு போச்சுன்னா அது தூக்கி வேறு துணி எடுத்துக்கலாம். அதுதான் புது சொக்கா உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். புது சொக்கா போட்டு செய்யுங்க அப்படின்ட்டு. போகும்போது வெள்ளையே அப்படி போகணும். செய்யலாங்களா? என்ன புண்ணியம் செய்தேனோ